ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட 10,000 மடங்கு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டெலஸ்கோப்பை இந்த வருஷம் 2025 நிறுவியிருக்கோம். வழக்கமாக டெலஸ்கோப் என்ன பண்ணும்? ஃபோட்டோ எடுக்கும், தூரத்தில் இருக்க விஷயத்தை பார்க்கும், அவ்வளோதானே. ஆனால் இந்த டெலஸ்கோப் படமே எடுக்குங்க. 50% வானத்தை அடுத்த 10 வருஷத்துக்கு தொடர்ந்து இது படம் எடுக்க போது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மொத்தமாக அனலைஸ் பண்ணி பார்த்து என்னென்ன விஷயங்கள் எங்கெங்க மாறி இருக்குன்னு சொல்லி துல்லியமாக நமக்கு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான டெலஸ்கோப். அஸ்ட்ரானமியோட ஒரு மைல்கல் டெலஸ்கோப் அது மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா? இது வரைக்கும் என்னதான் கண்டுபிடிச்சிருக்குன்னு பார்த்தலாமா? திஸ் இஸ் அன்சைன்ட் Vera Rubin's telescope. அஸ்ட்ரானமியில் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த அலோகேஷன், அவங்க கொடுக்குற அந்த ஃபண்ட்ஸை பேஸ் பண்ணி 10 வருஷத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸாக எதை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சர்வே நடக்கும். இது டிகேடல் சர்வேன்னு சொல்லுவாங்க. 1970s ஹபிள் டெலஸ்கோப்பை டிகேடல் சர்வேவாக நியமித்து அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக பில்ட் பண்ணாங்க. 2001 ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை ஒரு டிகேடல் சர்வேவாக பில்ட் பண்ணி அதை நம்ம 2021 லான்ச் பண்ணோம். 2010 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகேடல் சர்வேவாக அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பை நம்ம பூமியிலே பில்ட் பண்ணணும். வழக்கமாக நம்ம ஃபோட்டோ எடுக்கிறத தாண்டி மூவி படமாக ஒரு இடத்த கேப்சர் பண்ணி ஒவ்வொரு நாளுக்கும் அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே ஒரு பிரம்மாண்டமான டெலஸ்கோப்பை பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதோடைய அவுட்கமாக தான் $100 கோடி செலவில் த லார்ஜ் சினாப்டிக் சர்வே டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கிறாங்க. நார்த் சிலியில் இருக்கக்கூடிய சேரபாக்கான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலை உச்சியில தான் இந்த டெலஸ்கோப்பை நிறுவ பிளான் பண்றாங்க. 2015 இந்த டெலஸ்கோப்புக்கானது வேலை ஆரம்பிக்குது. யூஎஸ்ஓட நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன், நாசா அண்ட் ப்ரைவேட் ஃபண்டிங் சொல்லி எல்லா இடங்களிலுமே காசு வந்து குவிய ஆரம்பிக்க அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து $1 பில்லியன் செலவில் பிரம்மாண்டமான டெலஸ்கோப்புங்கிறது பில்ட் பண்ண ஆரம்பிக்கப்படுது. 2015 ஆரம்பிச்சு 2025 தான் அதோடைய வேலையை முடிஞ்சிச்சுன்னா யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் உழைப்பு இந்த ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறது. அண்ட் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு பக்காவாக நின்று வேலை செய்யணும்னு சொல்லி இருக்க எல்லா டெக்னாலஜியும் கொட்டி உருவாக்கியிருக்காங்க. இதோடைய அந்த ஸ்பெசிஃபிகேஷனை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்லாம் பக்கத்துலேயே நிற்காது போலங்க. LSSTன்னு சொல்லி பேர் வைக்கப்பட்டிருந்த இந்த டெலஸ்கோப்புக்கு டிசம்பர் 2019 வேரா ரூபின் டெலஸ்கோப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரை மாற்றுறாங்க. ஏன் அவங்களுடைய பேரை சூஸ் பண்ணாங்கன்னா, வேராசி ரூபின் ரியல் லைஃப்பில் டார்க் மேட்டர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகி அது சம்மந்தப்பட்ட நிறைய எவிடன்ஸை கொடுத்தவங்க. டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையவே அது ரிசர்ச் சம்மந்தப்பட்டதுக்கு அர்ப்பணிச்ச அந்த காரணத்தினால அவங்களுடைய பெயரையே இந்த டெலஸ்கோப்புக்கும் பேராக கொடுத்துருந்தாங்க, ஒரு ட்ரிபியூட்டா. ஏன்னா அந்த டெலஸ்கோப் முக்கியமாக உருவாக்கப்பட்டதுக்கான காரணமே டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அப்படி என்னதானே இந்த டெலஸ்கோப்புக்குள்ள இருக்கு? ஃபர்ஸ்ட் அதோடைய ஆப்டிக்கல் டிசைன் கிடந்து போயிடலாம். மொத்தம் 3 மிரர்ஸ், பிரைமரி மிரர்ஸை யூஸ் பண்ணி வர அந்த வெளிச்சத்தை பர்ஃபெக்டாக ஷார்ப்பாக சென்சாருக்கு அனுப்புறதுக்காகவே பக்கவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய டெலஸ்கோப்பில் 2 மிரர் சிஸ்டம் தான் இருக்கும். அது சம்டைம் இந்த வெளிச்சத்தை வந்து பார்த்தோன்னா மிஸ்அலைன் பண்ணிடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஷார்ப்பாக இருக்கணும், வர வெளிச்சத்தில் எந்த ஒரு பிசரும் இருக்கக்கூடாதுன்னு இந்த மிரரை ஒரு 3-வே சிஸ்டமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெளிச்சம் 3 மிரரில் பட்டு தான் சென்சாருக்கு போகும். அதில் பிரைமரி மிரரோட விட்டம் மட்டுமே 8 மீட்டர். ஒரு தூசி துருப்பு கூட இருக்காத அளவுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அதாவது ஒரு மனுஷனோட முடியை எடுத்து அதை 100 நீங்கள் வகுந்தாலும் இந்த 100ல் ஒரு துண்டு கூட ஆக்சுவலாக இந்த மிரரில் இருக்கக்கூடாதாங்க. அந்தளவுக்கு பக்காவாக பார்த்துட்டு இருக்காங்களாம். அவ்வளோ பெரிய மிரர் இது. அந்த மிரரை தாண்டி இந்த டெலஸ்கோப்போட ஹார்ட் பீஸ்ன்னு சொல்லப்படுறது அதோடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய LSST கேமரா. மனுஷன் இது வரைக்கும் இப்போ வரைக்குமே உருவாக்குனதிலே மிக பிரம்மாண்டமான பவர்ஃபுல்லான ஒரு டிஜிட்டல் கேமரா சிஸ்டம் இது. 3.2 கிகா பிக்சலுங்க, அதாவது 3200 மெகா பிக்சல் இதோட இந்த ரெசல்யூஷன். இதோட அந்த ஃபில்ம் மெயின் ஃபோக்கல் பிளேனில் 189 CCD சென்சார்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. சார்ஜ்டு கப்பிள் டிவைஸ் சென்சார்ஸ், இது எல்லாமே ஒரே சென்சாராக ஆக்ட் ஆகும். -100 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு தெர்மல் நாய்ஸ் கூட வந்துடக்கூடாதுன்னு அந்தளவுக்கு கூலாக வேக்கம் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சென்சார்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த லைட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான மேனுவல் ஷட்டர் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. அகெயின் மனுஷன் உருவாக்குனதுலேயே ஒரு பவர்ஃபுல் அண்ட் செம்ம பெரிய ஒரு டிஜிட்டல் கேமரானா இதானாங்க. இதோடைய ஃபீல்ட் ஆஃப் வியூங்கிறது பார்த்தீங்கன்னா 9.6 ஸ்கொயர் டிகிரிஸ். ஏன்னா பொட்டி போல இருக்குது, சின்னதாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அது பக்கத்தில் நான் நிலா வச்சு காமிக்கிறேன். தெரியுதா டிஃப்ரென்ஸு? இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூக்குள்ளே 40 நிலாக்களை அடைச்சிடலாம். அவ்வளோ பெரிய ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ. இந்த என்ன பெட்டராக புரிய வைக்கணும்னா, நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அனுப்பிச்சோம்ல, அதோட இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும்னு நம்புறேன். இந்த வேரா ரூபின் டெலஸ்கோப்பை அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூவோட கம்பேர் பண்ணும்போது ஜேம்ஸ் வெப்போட ஃபீல்ட் ஆஃப் வியூ ஜஸ்ட் ஒரு புள்ளி வச்சது போல தான் இருக்குது. அந்த ஜேம்ஸ் வெப்பே அவ்வளோ அட்டகாசமான பிக்சர்ஸ் எது நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னா, அப்போ இந்த வேரா ரூபின் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். வானத்தை பிரித்து மேய போகிறோம், அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஃபீல்ட் ஆஃப் வியூ இந்த ஒரு டெலஸ்கோப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ராத்திரியும் ஆயிரக்கணக்கான பிக்சர்ஸை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்குமா. 3 நாளில் இது இருக்கக்கூடிய அந்த சதர்ன் ஹெமிஸ்பியர் பாதி வானத்தை மொத்தமாகவே கம்ப்ளீட்டாக ஃபோட்டோஸ் எடுத்துருவாங்க. அதோட நிற்க போகிறதில்ல, அடுத்த 10 வருஷத்துக்கு இது ஃபோட்டோஸாக எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கும். ரெஸ்ட்டே இருக்க போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லா பிக்சர்ஸுமே பேக் டு பேக் அடுக்கடுக்காக இருக்க அந்த காரணத்தினால சின்னதாக ஒரு மாற்றம் நடந்தாலும் அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். படம் பார்க்குறது போல் வேரா ரூபினோட அந்த பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வானத்தோட ஒரு டைம் லேப்ஸ் எடுக்க போகுது. ஒரு ராத்திரிக்கு மட்டும் அது எடுக்க போகிற பிக்சர்ஸோட அளவு டேட்டா வால்யூம்ங்கிறது 20 டெராபைட்ஸ் தான்.
அப்போ அடுத்த 10 வருஷத்துக்கு எடுக்க போகிற அந்த வேல்யூ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது சொல்லி கரெக்டாக கணக்கு பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். இது உருவாக்கப்பட்டதுக்கான முக்கிய காரணம் என்ன? வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ்? மொத்தம் 4 அப்ஜெக்டிவ் இப்போதைக்கு மார்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரோபிங் டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர். நம்ம யூனிவர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 95% டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டரில் தான் நிரப்பப்பட்டிருக்கு. மீதி 5% அந்த ஸ்பேஸ் மேட்டரில் தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு இருக்கோம். இருக்க நட்சத்திரங்கள், கேசஸ்ன்னு சொல்லி எல்லாமே மீதி 5%க்குள்ள தான். ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் 95% இந்த டார்க் எனர்ஜி டார்க் மேட்டரை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதனால் மற்ற கேலக்சிஸ் இல்லைனா அந்த கிரகங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கிளியர் அண்ட் கட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்காகவே இந்த டெலஸ்கோப்பை இப்போதைக்கு முக்கியமாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ மொதல் அப்ஜெக்டிவே டார்க் எனர்ஜி அண்ட் டார்க் மேட்டர் பற்றின எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறது தான். ரெண்டாவது அப்ஜெக்டிவ், மேப்பிங் த மில்கி வே. வானத்தை இது தொடர்ந்து புகைப்படம் எடுக்கிற சமயத்தில் நம்ம இது வரைக்கும் பார்க்காத பல நட்சத்திரங்களை இந்த டெலஸ்கோப் கண்டுபிடிக்க போகுது. அதை வச்சு அடுத்த ஒரு 10 வருஷத்தில் நம்ம மில்கி வேல கண்டுபிடிக்கப்படாத 2000 கோடி புது நட்சத்திரங்களை வந்து மேப் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம மில்கி வே கேலக்ஸி என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, மில்கி வே கேலக்ஸி பற்றி நம்மளுக்கு தெரியாத பல உண்மைகளை மொத்தமாகவே அலசி ஆராய போகிறோம். மில்கி வே பால்வெளி பேரடியை பற்றின ஒரு புது புரிதலை இந்த டெலஸ்கோப் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் அந்த புரிதலை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்காக இந்த டெலஸ்கோப்புக்குள்ள மொத்தம் 6 வித்தியாசமான ஃபில்டர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வயலட் ஃபில்டர் யங் நட்சத்திரங்கள், சின்ன நட்சத்திரங்கள், புது நட்சத்திரங்கள் உருவாகிறது, சூடான நட்சத்திரங்களோட அந்த டிஃப்ரென்ஸை காட்டும். ப்ளூ ஃபில்டர் சூப்பர்னோவா வெடிப்புகளை நமக்கு தெளிவாக புஷ் பண்ணும். ரெட் ஃபில்டர் தான் இந்த பேக் போன் ஆஃப் LSSTன்னு சொல்கிறாங்க. காரணம், இந்த கிராவிடேஷனல் லென்சிங், வானத்தில் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் ஏற்படக்கூடிய அந்த ரிப்பிள்ஸ், இந்த லைட் அண்ட் கிராவிட்டி மூலியமாக ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்கள் எல்லாத்தையுமே தெளிவாக நோட் பண்ணி கொடுக்கும். இதுதான் கிட்டத்தட்ட அந்த டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜிக்கான எவிடன்ஸாக வந்து அமைகிற சமயத்தில் இந்த ஆர் பேண்ட் ரெட் ஃபில்டருங்கிறது இந்த டெலஸ்கோப்போட பேக் போர்ட், முதுகெலும்புன்னு சொல்லப்படுது. ஐ பேண்ட் டீப் ரெட் இல்லைனா இன்ஃப்ராரெட் ஃபில்டருங்கிறது நம்ம இந்த மில்கி வே கேலக்ஸி பக்கத்தில் போக போக இருக்கக்கூடிய அந்த ஸ்மோக்கியான அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கல, இன்டர்ஸ்டெல்லார் டஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை ஊடுருவி அது மறைச்சு வச்சிருக்கக்கூடிய உண்மைகளையும் அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களையும் தெளிவாக நம்ம கண்ணில் காட்டக்கூடியது. ஜி பேண்ட் அதாவது நேர் இன்ஃப்ராரெட் ஃபில்டர் தொலை தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த கேலக்சிஸை இன்னும் தெளிவாக நம்ம கண்ணில் காட்டும். ஒய் பேண்ட் அதுவுமே கிட்டத்தட்ட நியர் இன்ஃப்ராரெட் தான், பட் கூலான ஆப்ஜெக்ட்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமாங்க. மேபி சாகர நிலைமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதோடைய வாழ்நாள் கடைசி எட்டி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கூலாக ஃபெயிண்டாக அமைதியாக இருக்கும், அதை நமக்கு இன்னும் தெளிவாக புஷ் பண்ணும். ஸோ அந்த 6 ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி மொத்த மில்கி வேல என்னென்ன நட்சத்திரங்கள் என்ன இடத்துல எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே தெளிவாக காமிச்சு நம்ம மில்கி வே கேலக்ஸியை மேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மூணாவது அப்ஜெக்டிவ், எக்ஸ்ப்ளோரிங் த டிரான்சியன்ட் ஆப்டிகல் ஸ்கை. இதுதான் நான் சொன்னல, தொடர்ந்து நம்ம பிக்சர்ஸை எடுத்து அடுக்கி அது ஒரு படமாகவே மாற்ற போகிறோம். எந்த ஒரு டெலஸ்கோப்பும் யோசிச்சும் பார்க்காத ஒரு முக்கியமான அம்சமே இதுதான். 4 நாட்களுக்கு ஒரு தடவை நம்ம மொத்த வானதுமே தொடர்ந்து பேக் டு பேக் பிக்சர்ஸ் எடுத்து அதை அடுக்கடுக்காக வச்சு அந்த பிக்சர்ஸில் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை தெளிவாக உணர போகிறோம். இதுலேருந்து மூமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பல உண்மைகளை கண்டுபிடிக்கலாங்க. முக்கியமாக வேரியபிள் ஸ்டார்ஸ், சில நட்சத்திரங்கள் அதோட வெளிச்சத்தில் மங்கி பெருசாகும். இந்த வேரியபிள் ஸ்டார்ஸை இன்னும் துல்லியமாக நோட் பண்ணலாம். சூப்பர்னோவா ஏதாவது நட்சத்திரம் மிக பெருசாக வெடித்து சதரும் போது அதை நம்ம மிஸ் பண்ணாமல் அந்த வெடிப்பையுமே தெளிவாக பார்க்கலாம். இது நோட் பண்ணுற அந்த ஸ்கையில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம், ஒரு மூமெண்ட் இருந்தால் கூட இந்த டெலஸ்கோப் தெளிவாக நோட் பண்ணிடும். ஸோ அந்த வகையில் இப்போ வரைக்குமே 2000க்கும் அதிகமான விண்கற்களை நோட் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா முழு ஃபங்க்ஷனுக்குள்ளே வரல, அடுத்த வருஷம் தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. அது வரைக்குமே டெஸ்டிங்காக சும்மா கேலிப்ரேஷனுக்காக எடுக்கப்பட்ட அந்த பிக்சர்ஸ்லேயே இதோடைய அந்த ஃபோக்கல் பிளேனை கடந்து போன 2000க்கும் அதிகமான ஆஸ்ட்ராய்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க விண்கற்களை. அதில் சில விண்கற்கள் இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்லையுமே இருக்குது, சிலது அந்த டிரான்ஸ்ஜூபிட்டர் ஆஸ்ட்ராய்ட்ஸாகவும் இருக்குது. மனித குலத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கிய அம்சமாகவும் இது பார்க்கப்படுது. ஏன்னா இப்போவே நம்ம 2000க்கும் அதிகமான அந்த விண்கற்களை கண்டுபிடிச்சிருக்கோம். இதோடைய வாழ்நாள் முடியும் போது கிட்டத்தட்ட 5 மில்லியன் 50 லட்சம் ஆஸ்ட்ராய்ட்ஸை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த விண்கற்களோட அந்த மூவ்மெண்ட், அதோட அந்த பாதை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணி அதனால பூமிக்கு ஏதாவது ஆபத்து வரதா இல்லையாங்கிறதையுமே நம்மளால தெளிவாக நோட் பண்ண முடியும். ஸோ விண்கற்கள் பற்றின அந்த கேட்டலாக் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் மற்ற எந்த ஒரு டெலஸ்கோப்பும் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய கேட்டலாக, ஒரு பெரிய விண்கல் பற்றின அந்த ரெக்கார்டையே இது உருவாக்க போகுது. அண்ட் இதுக்காகவே ஒரு தனி அலர்ட் சிஸ்டமே உள்ள வச்சுருக்காங்க. ஏதாவது சின்ன மாற்றம் நடந்தால் கூட அந்த மாற்றத்தை நோட் பண்ணி 60 செகண்டுக்கு ஒரு முறை அதை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஒரு நாளைக்கு மட்டுமே நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை வேஸ்ட் பண்ணி 10,000 அலர்ட்ஸ்க்கும் அதிகமாக அது உருவாக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ஸை யூஸ் பண்ணி அந்த அலர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அண்ட் இதுக்குள்ளே பப்ளிக்குமே இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. எடுக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸை பப்ளிக்காகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த பிக்சர்ஸில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு சொல்லி பப்ளிக் நீங்களே நோட் பண்ணி சொல்லலாமாங்க. ஸோ பப்ளிக்கோட இன்வால்வ்மெண்ட்டுமே உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸ்பேஸை பற்றின ஒரு புது ஆர்வத்தை இது கிளப்பி விடும் கண்டிப்பாக. ஸோ டார்க் எனர்ஜியை கண்டுபிடிக்கணும், மில்கி வேவை மேப் பண்ணணும், ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி விதவிதமான அந்த நட்சத்திரங்கள், கிலோனோவா, சூப்பர்னோவான்னு சொல்லி அந்த வெடிப்புகளை நோட் பண்ணணும். அண்ட் விண்கற்களை கேட்டலாக் பண்ணணும்னு சொல்லி 4 முக்கியமான ஆப்ஜெக்டிவ்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு இந்த டெலஸ்கோப் பில்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போகணுன்னா வானத்தையே அலசி ஆராய போகிறாங்க. அண்ட் இப்போதைக்கு கேலிப்ரேஷனுக்காக எடுத்த அந்த பிக்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேற ரூபின் டெலஸ்கோப்போட அந்த ஸ்கை வியூவர்னு சொல்லப்படுற அந்த வெப்சைட்டில் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதில் அது எடுத்த அந்த பிக்சர் தான் இந்த காஸ்மிக் ட்ரெஷர் செஸ்ட். பாருங்களேன், இந்த ஒரு பிக்சர் இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது.
ஜூம் பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல் போய்கிட்டே இருக்குங்க. ஸ்டார்ஸ், கேலக்ஸிஸ், இன்டர்ஸ்டெல்லார் டஸ்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் இது. இந்த ஒரு பிக்சருக்குள்ளே மட்டுமே 10 மில்லியன் கேலக்ஸிஸ் இருக்கான். 10 மில்லியனுங்க, யோசிச்சு பாருங்க. இது வெறும் 0.05% தான் சொல்லப்படுது. ஏன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்தில் இந்த வேரா ரூபின் டெலஸ்கோப் 2000 கோடி கேலக்ஸிஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ எடுத்து தள்ளிடுவாங்க. நாம் நினச்ச வானம்ங்கிறது கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் இது. ஜூம் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது வரைக்கும் நம்ம பார்க்காத கேலக்ஸிஸ்லாம் தென்படுது. ஒவ்வொன்றும் நம்ம சூரிய குடும்பத்துலேருந்து பல லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. இந்த ஒரு பிக்சரில் எல்லாமே ஒரே இடத்துல ஒன்றா இருக்க மாதிரி தெரியுதுல, நல்லா இருக்குங்க. 10 மில்லியன் கேலக்ஸிஸ், இதுக்குள்ளே ஒன்றுத்தில் கூட உயிர்கள் இருக்காது. யோசிச்சு பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குங்க. அதை தொடர்ந்து இந்த பிக்சர் ஒரு வீடியோவாக ரிலீஸ் ஆயிருக்கேன். ரிதம் இன் ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடி சொன்னல, இந்த மாதிரி தொடர்ந்து அந்த வானத்தை நம்ம வீடியோ எடுக்கும்போது அதில் அந்த நட்சத்திரங்களோட மூமெண்ட், அந்த நட்சத்திரங்களோட கேரக்டரிஸ்டிக் தெளிவாக தெரியும். அந்த வகையில் கேலிப்ரேஷனுக்காக எடுக்கப்பட்ட இந்த பிக்சர்ஸ்லேயே மொத்தம் 46 பல்சேட்டிங் ஸ்டார்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது அந்த நட்சத்திரம் அது இந்த வெளிச்சத்தில் குறைந்து மின்னிட்டு இருக்கு, வேரியபிள் ஆகிட்டு இருக்கு அதோடைய அந்த பிரைட்னஸ்ங்கிறது. இதை RR லைரே ஸ்டார்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 10 வருஷத்தில் இதே மாதிரி 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வித்தியாசமான நட்சத்திரங்களை கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கணக்கிட்டு இருக்காங்க. ஒரு படம் மாதிரி இந்த பிக்சர்ஸை தொடர்ந்து அடிக்கி பார்க்கும்போது நிறைய குட்டி மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே கணக்கெடுத்து இப்போ வரைக்கும் மொத்தம் 2000 புது விண்கற்கள்ங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோ தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. மொத்தம் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் கேலிப்ரேஷனுக்காக மட்டுமே 1885 ஃப்ரேம்ஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். அண்ட் ரொம்பவே அழகான ட்ரைஃபேட் அண்ட் லகுன் நெபுலான்னு சொல்லப்படுற இந்த பியூட்டிஃபுல்லான ஆஃப்டர்மேத் அந்த சூப்பர்னோவா ஸ்ட்ரக்சருங்கிறது கேப்சர் ஆகியிருக்கு. வெறும் 7 மணி நேரம் அப்சர்வேஷன் டைமில் மட்டும் இந்த ஒரு பிக்சர் உருவாக்கப்பட்டிருக்கு. இல்லை அந்த கிட்னி பி ஷேமில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோயிங் பிங்க் எமிஷன் நெபுலா, அதை சுற்றி ஒரு கூலான ப்ளூ எமிஷன் நெபுலா இருக்குது. அண்ட் ஒரு டார்க் டஸ்ட் லேனுமே இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒன்றா கேப்சர் பண்ணியிருக்க அந்த காந்தனால தான் இந்த ட்ரைஃபிட்னு சொல்கிறாங்க. இதை ரெகுலர் டெலஸ்கோப்பில் பார்த்தா இவ்வளோண்டு தாங்க இருக்கும். ஆனால் இந்த வேரா டெலஸ்கோப் எந்தளவுக்கு பிரம்மாண்டம் இந்த பிக்சரை ஊதி எடுத்துருக்கு பார்த்தீங்களா. இதேமே என்ன ஜூம் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு கிளாரிட்டி அண்ட் டீட்டெயிலுங்கிறத இது கேப்சர் பண்ணுது. இன்னும் ஃபுல் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய இந்த ரூபின் டெலஸ்கோப் அடுத்த 10 வருஷம் நடத்த போகிற அந்த கண்டுபிடிப்புகள் நம்ம இது வரைக்கும் பார்க்காத மாதிரி வானத்தை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சிருன்னு சொல்கிறாங்க. புது நட்சத்திரங்கள், பிரம்மாண்டமான கேலக்ஸிஸ் அண்ட் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டரை பற்றி நம்மளுக்கு தெரியாத உண்மைகளும் சொல்லி பல ஆச்சரியங்களை கொடுக்க போகிறேன் இந்த ரூபின் டெலஸ்கோப். மனுஷன் உருவாக்குனதில் ஒரு முக்கியமான டெலஸ்கோப். இந்த வருஷம் ஆஸ்ட்ரானமிக்கு கிடைச்ச சொத்துன்னு சொல்லலாம். இது கொடுக்க போகிற அந்த கண்டுபிடிப்புகளுக்காக காத்துட்ருக்கேங்க. திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.